இந்த காலத்தால் வென்ற தலைவர் அப்படின்னா தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லுவாங்க. ஏன் கலைஞர் சொல்றாங்க அப்படின்னா, 80 காலகட்டங்கள்ல சென்னை எதிராஜ் காலேஜ் போற பொண்ணுங்க ஆட்டோல போகும்போது துப்பட்டாவை பூச்சிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. சோ அந்த இறந்து போனதுக்கு அப்புறம் எந்த செக்ஷன்ல இந்த பொண்ணை அந்த காரணமான கைது பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது, உலக வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாடு யூபிசி ஆக்ட் 1998 அப்படின்னு கொண்டு வந்த ஒரு தலைவர் கலைஞர் அவர். ஸோ பெண்கள் பாதுகாப்புக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்த ஒரு இயக்கமாக தலைவர் கலைஞர் அன்று முதல் இன்று வரைக்கும் அவர்கள் வழிகாட்டும்படி நடந்து கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பே ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, ஒரு சுகாதாரம், பொருளாதாரம், கல்வி, முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே வைத்து பார்க்கும்போது ஒரு பெண்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. அந்த பெண்களுடைய பாதுகாப்பை நாம் ஆளும் அரசு எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துதோ அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய தரம் உயர்ந்திருக்கும். மற்றவர்கள் மத்தியில் நம்முடைய தரம், நம்முடைய மதிப்பு, நம்முடைய பொருளாதாரம் எல்லா வகையிலுமே நாம் பிறரை ஒப்பிடும்போது, பிற மாநிலம், பிற நாடுகளை ஒப்பிடும்போது தமிழ்நாடு சிறந்து நிற்கும். அதற்கு உதாரணமாக இந்த தலைவர் கலைஞர் செய்த சாதனைகள். நன்றி.